அனைவருக்கும் வணக்கம். நம் எல்லோருக்கும் மர நிழல் தேவைப்படுது. ஆனால் யாரும் ஒரு மரத்தை வளர்ப்பதற்கு தயாராக இருப்பதில்லை. அதே போல தான் நாம் எல்லோருக்கும் வாழ்க்கையில் வெற்றி பெற நினைக்கிறோம். ஆனால் அதற்கான முழுமையான உழைப்பை கொடுக்க தயாராக இருப்பதில்லை. சக்ஸஸ் என்பது ஒரே நாளில் கிடைச்சிடாது. அது ஒரு ப்ராசஸ். ஒரு பர்டிகுலர் டைமில் ஆரம்பித்து கன்சிஸ்டண்ட்டாக விடாமல் தொடர்ந்து செய்யும் ஒரு ப்ராசஸ். அதோட அவுட்கம் தான் சக்ஸஸ். இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான 10 வழிமுறைகளை நம்ம ரிச் டாட் புவர் டாட் புக்கோட ஆத்தர் ராபர்ட் கியோசகி சொல்லியிருக்கார். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ தான் ரிச் டாட் புவர் டாட் வீடியோ சீரீஸோட லாஸ்ட் வீடியோ. ஆல்ரெடி 7 வீடியோக்களை இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் பாருங்கள். எங்கள் வீடியோக்கள் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஆத்தர் சொல்லியிருக்கிற 10 வழிமுறைகளை இங்கே ஷார்ட்டாக கொடுத்துருக்கோம். இதில் முதலாவதாக ஆள் உணர்வுகளின் சக்தி. நம்ம லைஃப்பில் நமக்கு எது வேண்டும் எது வேண்டாம்னு ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணணும். ஓப்பன் மைண்டாக எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். தேவையான விஷயங்களை அடைவதற்கான வலிமையான காரணங்கள் கண்டிப்பாக இருக்கணும். இதிலிருந்து உங்கள் லைஃபோட ஆம்பிஷனை செட் பண்ணுங்கள். உங்களுடைய டார்கெட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். உணர்வுபூர்வமாகவும் ரொம்ப தெளிவாகவும் இருக்கணும். ரெண்டாவது பாயிண்ட், தேர்ந்தெடுப்பின் சக்தி. உங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸை மானிட்டர் பண்ணுங்கள். துல்லியமாக எல்லாத்தையுமே நோட் பண்ணுங்கள். நல்லதோ கெட்டதோ எதையும் விடாதீங்க. உங்களுடைய பழக்கங்களில் எதை விடணும், எதை சேர்க்கணும், எதை இம்ப்ரூவ் பண்ணணும்னு டிசைட் பண்ணுங்கள். தேவையான விஷயங்களை ரெகுலராக செய்ய ஆரம்பிங்க. அதை ஒரு பழக்கமாக மாற்றுங்க. தேவையில்லாத பழக்கங்களை தேவையான பழக்கங்களை கொண்டு ரீப்ளேஸ் பண்ணுங்கள். உங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் எதில் செலவு பண்ணுறீங்கன்னு ரொம்ப கவனமாக இருங்க. மூணாவதாக கூட்டமைப்பின் சக்தி. உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளை கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்கள். உங்களை சுற்றி இருக்கிற முதல் 5 பேரோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் உங்களுடைய கேரக்டரில் ரெஃப்ளெக்ட் ஆகும். அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை ஆல்ரெடி செஞ்சவங்களோட நட்பை வளர்த்துக்கோங்க. உங்களுடைய நட்பு வட்டத்துக்குள்ளே எதிர்மறையான எண்ணம் கொண்டவங்களை சேர்க்காதீங்க. நாலாவதாக விரைவாக கற்பதன் சக்தி. நீங்கள் எதை லேர்ன் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருங்க. ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டதுக்கப்புறம் வேறொரு புதிய விஷயத்தை கற்றுக்கோங்க. புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கிட்டே இருங்க. வேகமாக மாறும் இந்த உலகத்தில் கற்பதை மட்டும் நிறுத்தாதீங்க. ஐந்தாவதாக சுய ஒழுங்கின் சக்தி. உங்களோட மைண்டையே உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலை அப்படின்னா வேறு எதையும் செய்ய முயற்சிக்காதீங்க. ஒரு ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அதை கைவிடாமல் கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ந்து செய்கிறது தான் ரொம்ப முக்கியம். இதுக்கு செல்ஃப் டிசிப்ளின் ரொம்பவே முக்கியம். நல்ல ஆலோசனைகளின் சக்தி. ஒரு ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க கிட்ட நல்ல ஆலோசனைகளை கேட்கலாம். விஷயம் தெரிஞ்ச நிறைய புரோக்கர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு நல்ல தொகையை கொடுப்பதன் மூலம் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு கிடைக்கும். நல்ல ஆலோசனைகளை கேட்டுக்கலாம். அவங்கக்கிட்ட இருந்தும் கற்றுக்கலாம். எதிர்மறையான விளைவுகளை தாங்கும் சக்தி. நம்மளால் எவ்வளவு லாஸை தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் ரிஸ்க் எடுக்கணும். எதிர்மறையான விளைவுகள் ஏற்பட்டாலும் அதை தாங்குகிற அளவுக்கு சக்தி இருக்கணும். ஒருமித்த கவனத்தின் சக்தி. மனக்கட்டுப்பாட்டை உருவாக்குறது தான் கடினமான விஷயம். செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். இன்றைய சூழலில் நிறைய சபலங்கள் நம்மளுடைய செல்ஃப் கண்ட்ரோலை ஸ்பாயில் பண்ணிடும். அதனால் கவனமாக இருக்கணும். நாயகர்களை தேர்ந்தெடுத்தல். சரியான ரோல் மாடலை செலக்ட் பண்ணிக்கங்க. அவங்க
எதையெல்லாம் செஞ்சாங்களோ அதையே நாமளும் ஃபாலோ பண்ணலாம். கடைசியாக கொடுத்தலின் சக்தி. உங்களுக்கு எது தேவையோ அதை மற்றவங்களுக்கு முதல்ல கொடுங்க. நீங்கள் முதல்ல கொடுத்தா அதை விட பல மடங்கு திரும்ப கிடைக்கும். லவ், கேர், அஃபெக்ஷன், பணம் எதுவாக இருந்தாலும் இது நடக்கும். ஸோ வாழ்க்கையில் தெளிவான குறிக்கோளை ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுங்கள். அதை அடைவதற்கான ப்ராசஸை ரெடி பண்ணுங்கள். ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக அதை செயல்படுத்துங்க. செல்ஃப் கண்ட்ரோல், செல்ஃப் டிசிப்ளினோட ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய படிங்க, நிறைய கற்றுக்கோங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸும் ரோல் மாடலையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. லைஃப்பில் கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோவோட ரிச் டாட் புவர் டாட் வீடியோ சீரீஸ் முடிஞ்சது. அடுத்த வீடியோவில் வேறொரு பெஸ்ட் செல்லிங் புக்கோட வீடியோ சீரீஸை ஸ்டார்ட் பண்ணலாம். எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.